பூமா அண்ட் துர்கான 2 பேர் இருக்கும்போது பூமாவையும் விக்ரம் சூஸ் பண்ணாரு. அதுக்கு பூமா அண்ட் டைட்டில் தான் முக்கியமான ரீசனே. டைரக்டர் ராகுல் டிசர்வ்ஸ் இம்மென்ஸ் கிரெடிட் ஃபார் திஸ் பிரேவ் ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா ஹீரோ இதே கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கிற எவ்வளவு மூவிஸ் பார்த்திருப்போம், அதுல ஹீரோ ஏன் அப்படி நடந்துக்கிறாருங்கிறதுக்கு பாஸ்ட் காட்டி ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. So mostly we end up adoring those protagonists. But what I really liked about this movie, என்னதான் ஹீரோவோட பிஹேவியர்ஸ்க்கான ரீசனிங் கொடுத்திருந்தாலும் it tells the story from a woman's perspective, the perspective of a sufferer. சின்ன வயசுல இருந்து பூமா அவங்க அப்பா கில்ட்டியா தான் ஃபீல் பண்ண வைப்பாரு. அவ தனக்குன்னு இண்டிபெண்டா ஒண்ணு பண்ணும்போது அவங்க அப்பா நீ எனக்கு கண்டுக்கவே இல்ல, எனக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னு பேசுவாரு. சோ ஷீ லேர்ன்ட் லவ் வேணும்னா ஆப்போசிட் இருக்கக்கூடிய பர்சனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும்னு அண்ட் டு சாக்ரிஃபைஸ் ஹர் ஓன் எமோஷன்ஸ். இதனால பூமாவுக்கு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்துரும். சோ பிடிச்சவங்களை கூடவே வச்சுக்கிறதுக்கு அவங்களால நோ சொல்ல முடியாது. அவங்களோட ஃபீலிங்ஸ் ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக அவங்களே ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க விக்ரமே ஹேட் பண்ண முடியாது. விக்ரம் இஸ் டாக்ஸிக். சோ துர்கா மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் பொண்ணுகிட்ட இதெல்லாம் போய் பண்ண முடியாது. அதனால பூமா மாதிரி ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்க பொண்ணுங்க தேடி தேடி லவ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்கு உங்களோட ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல செக்யூரா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். அண்ட் இட்ஸ் a must watch movie because modern relationships ஓட ரியாலிட்டியை அழகா காட்டியிருப்பாங்க.